Hi guys, so Ashwin, just a normal IT guy. ஸோ எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. நிறைய தப்புகள் இருக்கும், நல்லா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஸோ என் ஆஃபீஸ் வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஊர் எல்லையில் இருக்கிற மாதிரி தான். லைக் இங்கே ஒரு 40 கிலோமீட்டர், அம்பத்தூர் கிட்ட. ஸோ கரண்ட்லி பல்லாவரம் பிரிட்ஜு கிட்ட போயிட்டு இருக்கேன். ஸோ இதில் பைக்கை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஏன்னு புக்ஸ் 250, ஒரு 4 வருஷம் ஆச்சு இந்த வண்டி வாங்கி. clocked around 38,000 kilometers on. Yeah, I have done கொஞ்சம் லாங் ட்ரிப்ஸ் லைக் கேரளா சைடு, ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நிறைய கொஞ்சம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து லேட்டர் அப்கமிங் ரைட்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஒரு 2 பேர் இருக்கானுங்க. ஸோ தட். ஸோ பைக் பற்றி ஸோ ஜிப்ஸா 250 பிளாக். Bike putting one would like some underrated 250cc bike. So actually, so people nowadays expect fancy stuff from the bike. So இது அதெல்லாம் இல்லை. just just the engine, that's it, and the dual channel ABS, nothing much. So ஏன் இது எடுத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்று, இது வந்து லைக் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைக் ஆஃபீஸ் ஐடிக்குள்ள வந்ததுக்கப்புறம் வாங்கின பைக். ஸோ என்னோட பட்ஜெட்டும் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பைக்ஸ் பார்த்தேன். ஸோ அபவுட் 200cc எடுக்கணுன்றது என்னோட 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 கோலாக இருந்துச்சு. ஸோ அபவுட் 200cc கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு கரெக்டாக, என்எஸ் அந்த மாதிரி. ஸோ என்எஸ்லாம் பார்க்கலாம் ரொம்ப ருட்டீனான இதுவாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஆஸ் ஆல்வேஸ் டியூக் 200 பார்த்தேன். எனக்கு 200 பெருசாக இது இல்லை. அப்புறம் சரி 250 எடுப்போம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அப்போதைக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ டிஃபால்ட்லி என்னோட ஆப்ஷன் ஐ வென்ட் டு G25. நியர்லி லைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் G25 தான் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அப்போதைக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு 250 இருந்துச்சு. நியர்லி 60. அண்ட் அப்பதான் வந்து எனக்கு இது வந்துட்டு லைக் ஜிப்ஸா 250 இருக்கு. ஸோ ஒய் நாட் கிவ் இட் ஷார்ட் அப்படின்னு இது பண்ணு. ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஜிப்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் வச்சிருந்தேன், ஜிப்சர் 155. ஸோ அதுலதான் அது அந்த 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 ஐடியா இருக்கு, ஹை ஜிப்சர் பெர்ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த அதோட இன்ஜின் வந்து எப்படி இருக்கும், சுசுகி இன்ஜின் வந்து. ஸோ அது வந்து லீன் பண்ணி வச்சிருச்சு ஜிப்சர் 250 பக்கமா. ஸோ இப்போ I can probably say that. ஸோ யா, இது பைக்கோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் அங்கங்க ரைட்ஸ், சின்ன சின்ன சண்டே ரைட்ஸ், இயர்லி ஒரு 2 லாங் ட்ரிப்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வென்ட் ஃபார் 2 years. அண்ட் யா, இப்போ வந்து ரைட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே பிஸியாக இருக்கும். நானும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால எங்களால் ரைட்ஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துருது. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா யாருமே வீட்டு விட்டு வெளியே வர்றதில்லை, எல்லாரும் ஆஃபீஸ் வீடுங்க இருக்கு. ஸோ அதனால அதை சார்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ பைபாஸ் உங்களை சந்திக்கிறேன். பைபாஸ் ஏரியாச்சு கொஞ்சம் பேசப் பண்ணி ஸ்பீடாக போயிடலாம் ஆஃபீஸுக்கு. வேலைகள் இருக்கு.
அன்னைக்கு இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு 19th of June. And sun is not as intense as every day. ஸ்டில் சூடாக தான் இருக்கு, ஹெல்மெட்டுக்குள்ள வெந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் அந்த பர்னர் ஃபீலிங் வந்து வர மாட்டேங்குது. கை கால்லாம் எரியல. That's good for my first love. So I think I'm blessed for that. கைலாம் அப்படி இல்லை. இப்போ இந்த ஆங்கிள் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இது இப்பதான் வந்து புதுசா கேமரா வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ஆக்சுவலி கிஃப்டா வந்து இது யாரு ஒன்றுன்றதை நான் ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேமரா பற்றி சொல்லணும்னா, கேமரா இட்ஸ் DJI Osmo 360 adventure கிட்ட. ஸோ கன்செப்ட் இன்விசிபிள் ஸ்டிக், அப்புறம் 3 பேட்டரி, கேமரா லென்ஸ், கேப், அப்புறம் ஒரு மவுண்ட், மேக்னெட்டிக் மவுண்ட். அவ்வளோதான். ஸோ இது இப்போதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ நான் ரெக்கார்ட் பண்றதுலாம் உங்களுக்கு கேட்குமா இல்லையோன்றதுக்கு எனக்கு தெரியல. இதுல ஒரு ஃபீச்சர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ என்னன்னா, நீங்க எங்களோட TWS ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. One eternity later. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு. 4:40. சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம்ஸ் இல்லை. 11 to 4 வந்துடலாம். ட்ராவல் டைம் தான் நமக்கு அதிகம். ஸோ அதான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போதான் பைபாஸ் ஏறினேன். டிராஃபிக் முன்னாடியோட வெயில் இப்போ அதிகமாக இருக்கு. ஆக்சுவலி மார்னிங் வாஸ் இன்டென்ஸாக இல்லை, ஸ்டில் ஹாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து வெயில் தெரியுது. போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் 1.5 மாதம் கழிச்சு போனேன். ஸோ ஜாலியாக பண்ண போச்சு. கேமராவில் ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது இஷ்யூலாம் இல்லை. ஸோ
எஸ், எங்க இருக்கோம்னா தாம்பரம் பிரிட்ஜ். நம்ம நேரா வீட்டுக்கு போல வேற ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தான் போறோம். ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜில் எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிட்ஜஸ் ஆர் மேட் டு என்னது டிராஃபிக் கம்மி பண்றதுக்கு. அந்த கம்மி பண்ண வேண்டிய இடத்துலயும் டிராஃபிக் ஆகும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கு. பட் எஸ், ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாக். அதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது பண்ணுறேன். நான் பேசுறதுல கேட்டிருந்தேன் மட்டும். Yes, so that's it for the first video. So that's it. See you all in the next video. அப்படி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஷ். பாய்.